ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களை, தாய் திரு அவையானது இன்று புனித ஜான் மரிய வியானி அவர்களை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த அருமையான நாளில் இணையதளம் வாயிலாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அனைத்து அருள் பணியாளர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் பணிவாழ்வில் வருகின்ற இடர்பாடுகளை எல்லாம் இறைவனின் துணையோடு எதிர்கொள்ள வேண்டுமெனவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கடந்த நாள் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றியின் பலியாக இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இப்பலியில் தகுதியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள் பணியில் வியக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் இன்றுமென்றும் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சியை அடைய ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்து கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். ஆனால் அவர்களது இரத்த பழியை உன் மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீய செயலினின்றும் தம் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய். நேர்மையாளர் தம் நேர்மை நின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்திலேயே சாவர். அவர்களுடைய நற்செயல்கள் நினைக்கப்பட மாட்டாம். ஆனால் அவர்களது இரத்த பழியை உன் மேலேயே சுமத்துவேன். மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்தால் அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117. நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றிடுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழ்ந்திடுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைந்திடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 35 அதிகாரம் 10 இறை வசனம் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, சிறு வயதில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஆண்டவரின் அருளை பெற்றதால் ஆர்சு நகரின் பங்குத்தந்தையாக மாறி பலரை கடவுளின் பால் ஈர்க்கக்கூடியவராக தன் வாழ்வை அமைத்து கொண்டார். படிப்பறிவு குறைவு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை தாய் திரு அவையானது பங்கு பணியாளர்களின் பாதுகாவலர் என்று உயர்த்தி அழகு பார்த்தது. இத்தகைய சிறப்புக்கு சொந்தக்காரராகிய புனித ஜான் மரிய வியானி அவர்களை நினைவு கூறுவதற்கு தாய் திரு அவை இந்த அழகிய நாளை நமக்கு தந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித ஜான் மரிய வியானி அவர்களை நினைவு கூறுகிற இந்த நல்ல நாளிலே இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2013ஆம் ஆண்டு மறைந்த நினைவில் வாழுகிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேதுரு தேவாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது அந்த ஆலய பீடத்திலிருந்து அவர் இறங்கி வந்து முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ரிவோ என சொல்லப்படுகிற ஒரு நபரை இறுக கட்டி அணைத்து அவரது உச்சந்தலையில் முத்தமிட்டார். அங்கிருந்த அத்துணை ஒளிப்பதிவாளர்களும் திருத்தந்தையின் இந்த செயலை உற்று நோக்கியவர்களாக, திருத்தந்தையின் இந்த செயலுக்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்ன, ஏன் அவர் இங்கிருக்கிற அனைவருக்கு மத்தியில் அந்த ஒரு நபரை தேடி வந்தார் என்று சொல்லி அந்த மனிதனை உற்று நோக்கினார்கள். கண்டவர்களெல்லாம் வியந்து போகின்ற வகையில் மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு முகம் உருகுலைந்த நிலையில் அந்த மனிதன் இருந்தான். பொதுவாக வெளியே செல்லுவதை அந்த மனிதன் பல ஆண்டுகளாக நிறுத்தி இருந்தார். எங்கே வெளியே சென்றால் இந்த மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தன் முகத்தை காண விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு அறைக்குள்ளாகவே வீட்டுக்குள் முடங்கி கிடந்த அவர் திருத்தந்தையின் திருப்பலியை காண்பதற்காக முதல் வரிசையில் இடம் பிடித்து அமர்ந்திருந்தார். அங்கிருந்த அனைவருக்கு மத்தியில் திருத்தந்தையின் பார்வை அந்த மனிதனின் மேல் தென்பட்டது. ஓடி வந்தார், அவரை கட்டி அணைத்தார், அவரது உச்சந்தலையில் முத்தமிட்டார். ஒரு ஆயன் எப்படி செயல்பட வேண்டும், பரிவு கொண்ட உள்ளத்தோடு காணுகிற அத்துணை நபர்களையும் உற்று நோக்க வேண்டும், உள்ளம் உருகுலைந்து இருக்கின்ற நபர்களையும் ஓடி சென்று உதவிட வேண்டும், அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆயிரக்கணக்கான
ஒரு அருள் பணியாளருக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களை தன்னகத்தே கொண்டிருந்தவராக அன்றைய நாளில் திருத்தந்தை அனைவரின் கண்களுக்கும் தென்பட்டார். இந்த திருத்தந்தையை போலத்தான் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகிற புனித ஜான் மரிய வியானி அவர்களின் வாழ்வை உற்று நோக்குகிற போது ஒரு அருள் பணியாளர் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு அருள் பணியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக இவரின் வாழ்வு அமைந்திருந்தது. இளமை காலம் தொட்டே தன்னுடைய வாழ்வில் பலவிதமான நன்மை தனங்களை இன்முகத்தோடு முன்னெடுத்த நபராக ஜான் மரிய வியானி அவர்கள் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார். தனக்கு கொடுக்கின்ற உணவில் கூட ஒரு பகுதியை உண்டு மற்றொரு பகுதியை சேமித்து வைத்து உணவில்லாத நபர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். சிறு வயது முதலே ஆண்டவர் மீது அதீத ஆர்வம் கொண்டவராக, அனுதின திருப்பலியில் பங்கெடுப்பவராக, இயன்ற உதவிகளை அருள் பணியாளருக்கு செய்கின்ற ஒரு நிலையில் தன்னை இணைத்து கொண்ட ஒரு மனிதனாக அவரின் இளமை பருவம் இருந்தது என்பதை வரலாற்றின் துணை கொண்டு அறிந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவரின் பணியை செய்ய அதிகமான ஆர்வம் கொண்ட ஒரு மனிதனாகத்தான் இவர் குருமடம் நோக்கி பயணித்தார். பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், தடைகளுக்கு மத்தியில் கடினப்பட்டு படித்தார். ஆனால் படிப்பில் பின்தங்கிய நிலையிலேயே இருந்தார். அதன் விளைவாக பல ஆண்டுகள் குருவாக உயர்த்தப்படாமல் குருத்துவ கல்லூரிகளிலேயே அவர் தன் வாழ்வை செலவழித்தார். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த இவருக்கு பக்தி இருக்கிறதா, நற்கருணை மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவரா, அன்னை மரியாவினிடத்தில் ஜெபிக்கின்ற ஒரு நபரா என்ற கேள்விகளை எல்லாம் ஆயர் அவர்கள் எழுப்ப, அங்கிருந்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுமே தனித்தனியாக வந்து அவர் பக்தி மிக்கவர், நற்கருணை மீது பக்தி கொண்டவர், அன்னை மரியாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் என்று சொல்ல, அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அவரை குருவாக உயர்த்தினார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அவர் ஆர்சு நகரம் நோக்கி பயணம் செய்தார். பல மணி நேரங்கள் ஆண்டவரின் முன்னிலையில் அமர்ந்து ஒப்புரவு அருள்சாதனத்தை வாரி வழங்குகிற ஒரு நபராக இருந்தார் என அவரது வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏறக்குறைய 16 முதல் 18 மணி நேரம் நற்கருணை முன்பாக அமர்ந்து ஒப்புரவு அருள்சாதனத்தை வழங்குகிற நபராக இருந்தார். அன்றைய காலகட்டத்திலேயே இவரை நோக்கி, இவர் இருக்கின்ற அந்த ஆர்சு நகரம் நோக்கி மக்கள் பயணிப்பதற்காக சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் விடப்பட்டது என வரலாறு இவரை பற்றி சான்று பகருகிறது. தன்னுடைய எளிய வாழ்வால் எல்லோருடைய உள்ளத்தையும் கவருகிற வகையில் பலவிதமான பணிகளை முன்னெடுத்தவர் இந்த ஜான் மரிய வியானி அவர்கள். இவருடைய நாளை நினைவு கூறுகிறோம். இவரது விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறுகிற இந்த அருமையான நாளில் இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேலை பார்த்து, நான் உன்னை இஸ்ரவேலருக்கு காவலனாக ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் இதயத்தில் இருத்தி சிந்திக்க வேண்டும். இந்த மக்கள் தவறுகிற போதெல்லாம் அந்த தவறுகளை சுட்டி காட்டி நல்லதை நோக்கி அவர்கள் நகர வேண்டும், எப்போதும் நல்லதை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அவர்களை வழிநடத்துகிற பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று எசேக்கியேலுக்கு ஆண்டவரின் வார்த்தைகள் உரைக்கப்படுவதை முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் எல்லா அருள் பணியாளர்களுக்கும் மக்களை வழிநடத்துகிற ஒரு பண்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணியினை பண்போடு ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனிதர்களாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் உண்டு. இன்று ஆண்டவரின் பணியை செய்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நிறைய தடைகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, நிராகரிப்புகள் உண்டு. இவை அனைத்திற்கு மத்தியிலும் தான் இன்று நாம் நினைவு கூறுகிற புனித ஜான் மரிய வியானி ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்ந்து காண்பித்தார். அழைத்த ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் அனைத்தையும் செய்வதற்கான ஆற்றலை தருவார் என்ற ஒரு உறுதியான மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் அழைத்த போது அவரது அழைப்புக்கு தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் கூட அவரால் அருள்பொழிவு செய்யப்படுகிறவர்கள் இந்த ஆண்டவரின் துணையோடு ஆயிரக்கணக்கான நன்மை தனங்களை இயேசுவை போல முன்னெடுக்க முடியும் என்பதை இதயத்தில் இருத்திக் கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பணிவாழ்வில் வருகிற தடைகளோ, பணிவாழ்வில் சந்திக்கிற சவால்களோ, அந்த சவால்களுக்கு மத்தியில் நாம் துவண்டு போவதற்காக அல்ல, இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இறைவன் எனக்கு தருவார் என்ற மனநிலையோடு பயணிக்க வேண்டும். எப்படி இஸ்ரேல் மக்கள் தவறிழைத்த போது இறை வாக்கினர்களாக அவர்கள் மத்தியில் இருந்தவர்கள் எல்லாம் அவர்களின் செயல்களில் தவறுகளை சுட்டி காண்பித்து அவர்கள் வாழ்வு நெறிபடுவதற்கு முன்னுதாரணமாக முழு மூச்சோடு செயல்பட்டார்களோ, அத்தகைய மனநிலையோடு தான் இன்று அருள் பணியாளர்களாகிய அத்துணை பேரும் பயணம் செய்ய அழைக்கப்படுகிறோம்.
பல நேரங்களில் அருள் பணியாளர்கள் உங்கள் பார்வையில் பலவீனமானவர்களாக தோன்றலாம். ஆனாலும் கூட அவர்களை அழைத்த இறைவன் அவர்களை கொண்டு இந்த சமூகத்தில் மிகச்சிறந்த மாற்றங்களை உருவாக்க வல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த நாளில் நாம் நம்மை நெறிப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஜான் மரிய வியானி அவர்கள் பல மணி நேரம் ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருந்து ஒப்புரவு அருள்சாதனத்தை வழங்கினார். இன்று ஒப்புரவு அருள்சாதனத்தை பெறுவதற்கு தயாராக இல்லாத நிலையில்தான் பல இடங்களில் மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எளிதாக கேட்கின்ற போது சொல்லிவிடுவார்கள், நாங்கள் ஒப்புரவு அருள்சாதனம் கேட்க வேண்டுமென ஆசைப்படுகிறோம், ஆனால் அருள் பணியாளர் இல்லை என்று. ஆனால் பல இடங்களில் பல மணி நேரங்கள் அருள் பணியாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எதற்கு நாம் அங்கு செல்ல வேண்டும் என்ற மனநிலையோடு அவரை கண்டும் காணாமல் நகர்ந்து செல்லுகிற மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. நாம் செய்த குற்றங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மீண்டும் கடவுளுக்குரிய பாதையில் நமது வாழ்வை நாம் நெறிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த ஒப்புரவு அருள்சாதனம் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு அருள் பணியாளரிடத்தில் சென்று ஒப்புரவு அருள்சாதனத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகிற போது முடியாது என்று சொல்லாமல் அவர்கள் ஒப்புரவு அருள்சாதனத்தை வழங்குகிறார்கள். ஒப்புரவு அருள்சாதனத்தின் உண்மை தன்மையை உணர்ந்தவர்களாக, அதன் மாண்பை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவருமே ஒப்புரவு அருள்சாதனம் மூலம் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே சரி செய்து கொண்டு ஆண்டவர் இயேசுகிற காட்டுகிற பாதையில் நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள இந்த நாளில் இதயத்தில் உறுதி ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார், பலருக்கு நலம் தந்தார், பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி காட்டினார் என நாம் வாசிக்க கேட்டோம். இந்த ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் அத்துணை பேரும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜான் மரிய வியானி அவர்கள் பங்கு பணியாளர்களுக்கும் அருள் பணியாளர்களுக்கு மட்டும் பாதுகாவலர் என்று எண்ணிவிட்டு நகர்ந்து விடாமல் ஒரு சாதாரண நிலையிலிருந்து கடவுள் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் நிமித்தமாக இன்று பலரும் நினைவு கூறுகிற வகையில் இவரது வாழ்வு அமைந்திருக்கிறது என்றால் அவர் ஆண்டவரை அறிந்திருந்தார். அந்த ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தன் வாழ்வை அமைத்து கொண்டார். இந்த ஆண்டவர் மட்டுமே நிலையானவர், இவர் மட்டுமே தன் வாழ்வில் நமக்கு தேவையான அனைத்தையும் தர வல்லவர், இவர் நினைத்தால் அனைத்தையும் செய்ய வல்லவர் என்ற ஆழமான நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. அந்த நம்பிக்கையின் நிமித்தமாகத்தான் பல மணி நேரம் ஆண்டவரிடத்தில் அமர்ந்து தன் நேரத்தை செலவிடுகிற மனிதனாக தன் வாழ்வை அமைத்து கொண்டார். இன்றைய நாளில் நாம் அறிந்திருக்கிற அத்துணை அருள் பணியாளர்களையும் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் இவர்கள் வழியாக இந்த சமூகத்தில் பல மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என ஜெபிப்போம். எப்படி இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தாரோ அதுபோலவே அத்துணை அருள் பணியாளர்களும் இயன்றளவு நன்மைகளை முன்னெடுக்கின்ற நபர்களாக தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என ஜெபிப்போம். அருள் பணியாளர்களின் வழியாக உரைக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பதற்கான வார்த்தைகள் என்பதை உணர்ந்தவர்களாக அவரின் வார்த்தைகளை அவர் யார் சொல்லுகிறார் என்பதை மையப்படுத்தாமல் சொல்லுகிற இடத்தில் இருப்பவர்கள் இறைவனின் சார்பாக இறைவனின் சாயலாக பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்களின் வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். நல்லதொரு மாற்றத்தை நம்முள் விதைத்துக் கொண்டவர்களாய் ஒப்புரவு அருள்சாதனத்தின் வழியாக நமது பாவங்களை எல்லாம் சரி செய்து கொண்டு ஆண்டவர் விரும்புகிற மக்களாகவே அவர் காட்டுகிற பாதையில் அவரை போலவே நன்மைகளை முன்னெடுத்து கொண்டே செல்லக்கூடிய நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜான் மரிய வியானி அவர்களை நினைவு கூர்ந்து நாங்கள் உமது திருப்பீடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்ற இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் இன்றுமென்றும் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் இன்றும் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்
ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிக்கிற அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். இந்த நாள் முழுவதும் செய்யவிருக்கிற எல்லா செயல்களையும் நீரே உடனிருந்து கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். இதோ இந்த நல்ல நாளிலே நாங்கள் அறிந்த அத்துணை அருள் பணியாளர்களையும் உமது பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தங்கள் பணி வாழ்வில் வருகிற எல்லா விதமான இடர்பாடுகளையும் உமது துணையோடு எதிர்கொள்வதற்கான ஆற்றலை கொடுத்தருளும். அவர்கள் வழியாக பல நல்ல உள்ளங்களை எல்லாம் உமது வாழ் திறப்பிட வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, நம்பிக்கையோடு பல்வேறு தேவைகளோடு இப்பலியில் இணைகிற ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். தகுந்த நேரத்தில் அவர்களின் தேவைகளில் உடனிருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜான் மரிய வியானி அவர்களோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் மரிய வியானியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை இன்றுமென்றும் உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையாக நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் இன்றுமென்றும் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மாவும் தன் நண்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மாவும் தன் நண்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மாவும் தன் நண்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.